ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், துணிகளை காய போடு. ஸோ ட்ரெஸ் எல்லாம் காய வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ வெளியில் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் காய வை அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கப்படே பாஹர் சுக்னே கேலியே டால் தோ. கப்படா அப்படின்றது வந்து துணிகளை குறிக்குது, துணியை குறிக்குது. ஸோ கப்படே அப்படின்றது வந்து ப்ளூரல் ஃபார்ம். பாகர் அப்படின்னா வெளியில அப்படின்றது அர்த்தம். அந்தர் அப்படின்னா உள்ள, பாகர் அப்படின்னா வெளியில. சூப்னே கேலியே அப்படின்னா வந்து காய்வதற்காக அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த கேலியே அப்படின்றது வந்து தமிழில் வதற்கு அப்படின்றது அர்த்தம். ஆனே கேலியே, ஜானே கேலியே, வருவதற்கு, போவதற்கு, அந்த மாதிரி காய்வதற்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு சூக்னே கேலியே. டால்தோ அப்படின்னா வந்து போடு அப்படின்றது அர்த்தம். ஸோ கப்படே பாகர் சூக்னே கேலியே டால்தோ. கொஞ்சம் கிச்சன் கவுண்டரை சுத்தம் செய். அதாவது கிச்சன் மேடை இருக்கும் பார்த்தீங்களா, ஷெல்ஃபு, அதை வந்து சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ரசோயிக்கா கவுண்டர் சாஃப் கரோ. கிச்சன் அப்படின்னா வந்து ரசோயி அப்படின்றத சொல்லுவோம். கிச்சனுடைய கவுண்டர், அதாவது கிச்சனுடைய மேடை அப்படின்னு சொல்கிறதுனால ரசோயிக்கா கவுண்டர் சாஃப் கரோ. ஜரா அப்படின்றது வந்து கொஞ்சம், ஸோ கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்போம்ல. ஸோ இங்கே கொஞ்சம் அப்படின்றது வந்து அளவை குறிக்கல, நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடேன் அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, அதுக்கு தான் வந்து இங்கே வந்து ஜரா அப்படின்றத சொல்கிறோம். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்பொழுது தான் கிருப்பியா அப்படின்றத சொல்லுவோம். ப்ளீஸ், தயவு செய்து அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹிந்தியில் வந்து கிருப்பியா. ஸோ இங்கே வந்து ஜரா அப்படின்றது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடு, ஜரா சாஃப் கரோ அப்படின்ற அர்த்தத்தில் வரும். அடுத்தது பாருங்கள், பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜரா பர்தன் தோதேனா. பாத்திரங்களை கழுவு. பர்தன் அப்படின்னா வந்து பாத்திரம் அப்படின்றது அர்த்தம். ஸோ கொஞ்சம் பாத்திரத்தெல்லாம் கழுவிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜரா பர்தன் தோதேனா. அரிசி அதிகமாக வந்துருச்சு. ஸோ ரைஸ் வந்து குக் ஆகும் பொழுது நல்லா வெந்து குழஞ்சிடுச்சு அப்படின்னா வந்து அதிகமாக வெந்துடுச்சு அப்படின்றத வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சாவல் ஜாதா கல்கையா. சாவல் அப்படின்றது வந்து அரிசியை குறிக்குது. அதிகமாக, ரொம்ப அதிகமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஜியாதா கல்கையா, அதிகமாக வெந்து விட்டது. ஜியாதா கல்கையா. ரொம்ப அதிகமாக அப்படின்னு சொல்லும் பொழுது பகுத் ஜியாதா அப்படின்றதும் சொல்லலாம். உருளைக்கிழங்கு சரியாக வேகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஆலு அத்பகாஹே. ஸோ ஆலு அப்படின்றது வந்து உருளைக்கிழங்கு குறிக்குது. சரியாக வேகலை, அதாவது வந்து பாதி தான் வெந்திருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வந்து அத்பக் அப்படின்ற வார்த்தையை வந்து ஹிந்தியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அத்பகாஹே அப்படின்னா வந்து சரியாக வேகவில்லை, அதாவது அரைவேக்காடாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கும் அத்பக்கா அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு காலியாக போகுது, சீக்கிரமாக போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கானா கதம் ஹோனே வாலா ஹே, ஜல்தி ஜாக்கர் காவோ. கானா அப்படின்னா சாப்பாடு, காலி ஆக போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு கதம் ஹோனே வாலா ஹே. ஸோ ஒரு விஷயம் நடக்க போகுது, இப்போ உடனே நடந்துட்டுருக்கு, அது அது ஒரு கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு, அது நடக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து வாலா வாலி வாலே யூஸ் பண்ணி பேசுவோம். ஸோ வாலா வாலி வாலே யூசேஜ்க்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட போகிறேன், நான் தூங்க போகிறேன், இந்த மாதிரியான வாக்கியங்களை சொல்கிறதுக்கும் வந்து நம்ம வாலா வாலி யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ கடைக்காரர், பால்காரர், காய்கறி வண்டிக்காரர், இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கும் வாலா வாலி யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். அந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கானா கதம் ஹோனே வாலா ஹே, சாப்பாடு காலியாக போகுது அப்படின்றது அர்த்தம். ஜல்தி ஜாக்கர் காவோ, ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், ஜாக்கர் காவோ அப்படின்னா வந்து போயிட்டு சாப்பிடு. ஜாக்கே அப்படின்றதும் சொல்லலாம், ஜாக்கர் அப்படின்றதும் சொல்லலாம். ரெண்டு வேர்பு சேர்ந்து வரும் பொழுது ஸோ அந்த கர் இல்லைனா கே யூஸ் பண்ணி பேசுவோம். போயிட்டு சாப்பிடு, ரெண்டு ஆக்ஷன் இங்கே, போயிட்டு சாப்பிடணும். ஸோ ஜாக்கர், போ அப்படின்னா வந்து ஜாவோ அப்படின்றத சொல்லுவோம். அதுதான் ஜாக்கர் இல்லைனா ஜாக்கே, ரெண்டுத்தில் எது வேணாலும், ஏதாவது ஒன்று மட்டும்தான் வந்து சேர்க்கணும். ஸோ காவோ அப்படின்னா சாப்பிடு. அந்த கட்டடம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ ஏதோ ஒரு பில்டிங் இல்லை ஷாப் ஏதோ ஒன்று வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் அந்த சென்டென்ஸை ஓ நிர்மான் பகுத் பஹ்லேஹி கிர் தியா கயா தே. ஓ நிர்மான் அப்படின்னா வந்து அந்த கட்டிடம் அப்படின்றது அர்த்தம். ஸோ நிர்மான் அப்படின்றது வந்து கட்டிடத்தை குறிக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ முன்னாடி அப்படின்னா வந்து பெஹலே அப்படின்ற வார்த்தை நமக்கு தெரியும்.
பெஹலேஹி, பகுத் பெஹலேஹி, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, இடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கிர்தியா கயாத்தா, கிர்தியா கயாத்தா. ஓ நிர்மான் பகுத் பெஹலேகி கிர்தியா கயாத்தா. அவர் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டா, சீக்கிரம் ரெடி ஆகிடுவா. ஸோ இங்கே தமிழில் மிஸ்டேக் இருக்குது, எடுத்துக்கொள்ள மாட்டாள்னு வரும். ஸோ அவள் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டா, சீக்கிரம் ரெடி ஆகிடுவா அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு ஓ ஜியாதா தேர் நஹி லகேஹி. ஸோ அவள் அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே வந்து லகேஹி அப்படின்றது வருது. இதுவே வந்து அவன் அப்படின்னா வந்து லகேகா அப்படின்றது அந்த ஏகா சவுண்டு வரும். ஸோ ஓ ஜியாதா தேர் அப்படின்னா ரொம்ப நேரம், ஜியாதா தேர் அப்படின்றது நேரத்தை குறிக்குது. ஜியாதா தேர் அப்படின்னா ரொம்ப நேரம். நஹி லஹேகி அப்படின்னா எடுத்துக்கொள்ள மாட்டாள், நெகட்டிவாக சொல்கிறோம். லஹேகி அப்படின்னா எடுத்துக்கொள்வாள் அப்படின்றது அர்த்தம். நஹி லஹேகி அப்படின்றதுனால எடுத்துக்கொள்ள மாட்டாள். இதுவே நஹி லஹேகா அப்படின்னா வந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்கிறது அர்த்தம். சீக்கிரம் ரெடி ஆகிடுவா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜல்தி தயார் ஹோ ஜாயேகி. ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், ரெடி ஆகிறது அப்படின்னா வந்து தயார் கரோ அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரெடி ஆகி விடுவாள் ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறோம். தயார் ஹோ ஜாயேகி அப்படின்றத சொல்லணும். ஓ ஜியாதா தேர் நஹி லகேஹி, ஜல்தி தயார் ஹோ ஜாயேகி. அவங்க ரொம்ப சீக்கிரத்தில் அங்கே போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ யாரோ ஒருத்தவங்க வெளியில் எங்கேயோ கிளம்பி போயிட்டுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம டைம் ப்ரெடிக்ட் பண்ணுவோம்ல, இன்னும் கொஞ்சம் ரொம்பவே சீக்கிரமாகவே அங்கே போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க அப்படின்னா ஓ. குச்ஹி சமயமே அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் அப்படின்றது அர்த்தம். குச்ஹி சமயமே. ஸோ ஜியாதா தேர் அப்படின்னா வந்து ரொம்ப நேரம், சீக்கிரம், ரொம்ப சீக்கிரம் அப்படின்னா குச்ஹி சமயமே, அதாவது கொஞ்சம் நேரத்திலே அப்படின்றது அர்த்தம். குச் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அப்படின்றது தெரியும். ஸோ குச்ஹி சமய் அப்படின்னாலும் நேரத்தை தான் குறிக்குது. கொஞ்சம் நேரத்திலே அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை ரொம்ப சீக்கிரத்திலே அப்படின்னு சொல்கிறதுக்கும் வந்து குச்ஹி சமயமே அப்படின்றத சொல்லலாம். வஹான் அப்படின்னா அங்கே, போய் சேர்றதுக்கு வந்து பஹுஞ்சனா அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பஹுஞ்சனா ஒரு இடத்துக்கு வந்து ரீச் ஆகிறது, ஸோ சேர்றது. போகிறதுக்கெலாம் நமக்கு வந்து ஆவோ ஜாவோ, போகிறது வர்றது அந்த மாதிரி வேர்பு தான் வரும். ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கான அந்த போய் சேர்றோம்ல, அதுக்கான ஹிந்தி வார்த்தை தான் வந்து பகுஞ்சனா அப்படின்றது. பகுன் ஜாயேங்கே அப்படின்னா சேர்ந்து விடுவாங்க, ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து அவங்க அப்படின்னு ரெஸ்பெக்டோட ஒருத்தவங்களை சொல்கிறதுனால, இல்லை அவர்கள்னு எடுத்துக்கிட்டாலும், அதாவது நிறைய பேரை குறிக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் இங்கே ஜாயேங்கே அப்படின்றது தான் வரும். பஹுஞ்ச் ஜாயேங்கே ப்ளூரல் ஃபார்முக்கும் வரும், ரெஸ்பெக்ட் ஃபார்முக்கும் ஜாயேங்கே அப்படின்றது தான் வரும். போயிடுவாங்க, போய் சேர்ந்துருவாங்க அப்படின்றது சொல்கிறதா அர்த்தம். எவ்வளோ நாள் வேணுமோ அவ்வளோ நாள் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜப் தக் சாஹோ தப் தக் யஹான் ரஹோ. எவ்வளோ நாள் வேண்டுமோ, அதாவது வந்து எப்போ வேண்டுமோ, எவ்வளோ நாள், எப்போ வரைக்கும் அப்படின்றது தான் வந்து தப் தக், அதாவது வரைக்கும் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஜப் தக் எவ்வளவு நாள் அப்படின்னா ஜப் தக், சாஹோ அப்படின்னா வேண்டுமோ, தப் தக் அவ்வளோ நாள் வரைக்கும் நீ இங்கேயே இரு. தும் யஹான் ரஹோ, இரு அப்படின்னா ரஹோ, யஹான் அப்படின்னா இங்கே, வஹான் அப்படின்னா அங்கே. ஸோ ஜப் தக் சாஹோ தப் தக் தும் யஹான் ரஹோ, ரஹோ அப்படின்னா இரு அப்படின்றது அர்த்தம். அது உங்கள் முடிவை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ ஏ ஆப்கி நிர்ணய் பர் நிர்பர் கர்த்தா ஹே. ஸோ ஏதாவது ஒரு உங்களோட டிசிஷனை பொறுத்து தான் நான் இங்கே இருக்கிறது இல்லாதது அந்த மாதிரிலாம் சொல்லும்பொழுது அது உங்களோட டிசிஷனை பொறுத்தது அப்படின்றது சொல்கிறதுக்கு ஸோ ஏ ஆப்கி நிர்ணய் பர் அப்படின்னா உங்களுடைய முடிவு, நிர்ணய் அப்படின்னா முடிவு, நிர்ணய் பர் நிர்பர் கர்த்தாஹே அப்படின்னா பொறுத்தது அப்படின்றது அர்த்தம். அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நிர்பர் கர்த்தாஹே அப்படின்றது வந்து பொறுத்தது அப்படின்றதுக்கான ப்ராப்பர் ஹிந்தி வார்த்தை. அவன் உன்னோட குரலை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்னே தும்ஹாரி ஆவாஜ் பஹன்சன்லி. ஸோ பஹன்சன்லி அப்படின்றது வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறது, ஸோ ரெகக்னைஸ் பண்ணுறது, பஹன்சன்லி அப்படின்ற வார்த்தை. ஸோ கண்டு கொண்டான் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுனால பஹன்சன்லி அப்படின்றது வருது. வாய்ஸ் அப்படின்றதுக்கு வந்து ஆவாஸ் அப்படின்றது ஹிந்தியில் அர்த்தம். உன்னுடைய குரல், தும்ஹாரி ஆவாஸ். உஸ்னே அப்படின்னா அவன். நம்ம இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸில் பேசுகிறோம். ஸோ எதை அடையாளம் கண்டு கொண்டான், யாரை அடையாளம் கண்டு கொண்டான் நம்ம பதில் சொல்ல முடியும். அதனால தான் உஸ்ஸே அப்படின்றது உஸ்னே அப்படின்றது வந்து மாறுது. நம்ம லாஸ்ட் வீடியோ, அதாவது இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ பாஸ்ட் டென்ஸ் வந்து நான் சென்டென்சஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணாலே இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இவன் எப்படி அப்ளை பண்ணுறது நிறைய வேர்புக்கு அப்ளை பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
நேத்துக்கு நான் ஒரு விசித்திரமான அதாவது ரொம்ப வித்தியாசமான ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மெயின்னே கல்ராத் ஆசிப் சப்னா தேகா. ஸோ சப்பனா அப்படின்றது வந்து கனவை குறிக்குது. கண்டேன் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். கனவு கண்டேன் சப்னா தேகா பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால தேகா அப்படின்றது வருது. எதை கண்டாய் யாரை கண்டாய்? ஸோ நமக்கு பதில் சொல்ல முடியும். எதை கண்டாய் அப்படின்னு கேட்கும் பொழுது கனவு கண்டேன்னு. ஸோ அப்போ நமக்கு சப்ஜெக்டில் வந்து மெயின்னே அப்படின்றது வரும். நேற்று இரவு அப்படின்னா கல்ராத். விசித்திரமான அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஆஜிப். ஸோ மெயின்னே கல்ராத் ஆஜிப் சப்னா தேகா. இதற்கு மேலே என்னால் ஓட முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு மே இசசே தேஜ் நஹி டவுட் சக்தா. ஸோ மே அப்படின்னா வந்து நான் அப்படின்றது அர்த்தம். இதற்கு மேலே இதற்கு மேல் இதை விட அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் வந்து இசசே. ஸோ இதை விட என்னால் வேகமாக ஓட முடியாது அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். இதை விட விட அப்படின்னாலே சே அப்படின்ற வார்த்தை நமக்கு வந்து தெரியும். இது அப்படின்னா இசே. ஸோ இசசே அப்படின்னா இதை விட. வேகமாக அப்படின்னா வந்து தேஜ். ஸோ இசசே தேஜ் ஓட முடியாது நஹி டவுட் சக்தா. ஓட முடியும் அப்படின்னா டவுட் சக்தா. டவுன்னா அப்படின்னா ஓடுறது. டவுட் சக்தா அப்படின்னா ஓட முடியும். நஹி டவுட் சக்தா அப்படின்னா ஓட முடியாது. மே இசசே தேஜ் நஹி டவுட் சக்தா. உண்மை எப்பவும் கசப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சச் அப்படின்னா உண்மை. ஹமிஷா எப்பொழுதும். கத்வா ஹோத்தாஹே கசப்பாக இருக்கும். ஸோ கடுவா அப்படின்றது வந்து கசப்பை வந்து குறிக்குது. கடுவா ஹோத்தாஹே கசப்பாக இருக்கும். உண்மை எப்பவும் கசக்க தான் செய்யும் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, அதுக்கு தான் ஹிந்தியில் வந்து சச் ஹமிஷா கடுவா ஹோத்தாஹே. போதும் ரொம்ப ஓவராக பேசாத. ஸோ யார் மேலேயாவது கோவம் வந்தது அப்படின்னா வந்து ஸோ நீ பேசுகிறத ஸ்டாப் பண்ணு, ரொம்ப ஓவராக பேசாத, ரொம்ப ஓவராக போகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பஸ் பஹுத் ஹுவா. ஸோ ரொம்ப அதிகம் அப்படின்னா வந்து பஹுத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இங்கே நம்ம அப்படியே லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. ஸோ ரொம்ப ஓவராக பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில், அந்த மாதிரி தான் இது ஹிந்தியில் வந்து பஸ் பஹுத் ஹுவா அப்படின்னா போதும் ரொம்ப ஓவராக பண்ணாத. பஸ் பஹுத் ஹுவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. தன்யவாத்.